வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், மனநல மருத்துவர். இன்று நான் பேசக்கூடிய டாபிக் டென்ஷனை குறைப்பது எப்படி. இன்பங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சந்தோஷமான தருணங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்த கலவைதான் வாழ்க்கை. இதில் புயல் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வலி உண்டு, கூடவே ஏராளமான இனிய அனுபவங்கள், சுகமான உறவுகள் எல்லாமே இருக்கின்றன. உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உரைப்பு என்று பல சுவைகள் கலந்திருக்கும் பொழுதுதான் உணவு சுவைக்கின்றது. நாம் வெறும் உப்பையும் புளிப்பையும் சாப்பிட்டு கொண்டிராமல் எல்லாவற்றையும் சமமாக கலந்து உண்பதால் தான் உணவு சுவைக்கின்றது. ஐயோ, காற்றில் பல வாயுக்கள், கேஸ்கள் கலந்திருக்கின்றனவே, நான் என்ன செய்வேன் என்று ஸ்தம்பித்து போகாமல் உயிர் வாழ தேவையான பிராணவாயுவை, ஆக்சிஜனை பிரித்தெடுத்து இரத்த அணுக்கள், உடல் திசுகளுக்கு வழங்க வேண்டும். மீனவன் பல பொருட்களை இழுத்து செல்லும் நீரிலிருந்து மீனை மட்டும்தான் பிடிக்கிறான். ஏனெனில் அவனுக்கு தேவையானவை மீன்கள் மட்டும்தான். நீரில் மரக்கிளைகள், இலைகள், மற்ற நீர் வாழ்வும் பிராணிகள் இருக்கின்றனவே என அவன் கலங்கி விடுவதில்லை. மனிதனும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இவற்றினோடே கலந்திருக்கும் இனிமையை பிரித்தெடுத்து அனுபவிக்க வேண்டும். இரத்தம் பிராணவாயுவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறது. மீனவன் மீனை மட்டும்தான் பிடித்து எடுத்து செல்கிறான். நாமும் நமக்கு தேவையானவைகளை மட்டுமே வாழ்க்கையில் தேடி பிடித்து அனுபவிப்போம். அப்பொழுது வாழ்க்கை மிக சுலபமாக இருக்கும். நம்முடைய நிரந்தர மனசமாதானமும் சந்தோஷமும் எதில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை செய்யுங்கள். நான் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கின்றேன், நான் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி உலகத்திற்கு காட்டுவதற்காக நாம் வாழவில்லை. நாம் வாழ்வது நமக்காக, நம்முடைய மனசமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக. மற்றவர்களை குற்றம் சாட்டும் கண்களுடன் பாராமல் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அவர்களை சகித்து போதல் அல்ல, அவர்களை புரிந்து கொண்டு ஒதுங்கி போதல். இல்லை என்றால் மன்னித்து விடுங்கள். பகைமை உணர்ச்சியை மனதில் சுமந்து கொண்டிராமல் இவர்கள் இப்படித்தான் என ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் பூரணத்துவம், பர்ஃபெக்ஷன் பெற்றிருக்க வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள். மனிதன் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கவே செய்கிறது. பூரணத்துவம், பர்ஃபெக்ஷன் பெற்றிருக்க வேண்டும் என மூச்சிருக்க உழைத்தால் தளர்ந்து போவீர்கள். செய்கிற காரியத்தை நிதானமாக, திருத்தமாக செய்யுங்கள். திருத்தமாக செய்வதோடு திருப்தி அடையுங்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது மனதில் இருக்கும் பாரம் குறைவதை உணரலாம். தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, உடற்பயிற்சி போன்ற சாந்த வழிமுறைகளை கையாண்டால் மன கொந்தளிப்பையும் இறுக்கத்தையும் கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.